இந்த ரஜபு மாதம் குறித்து ஒரு சில தகவல்களை மட்டும் இந்த ஜும்ஆவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித சமூகத்திற்கு, குறிப்பாக நமக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்திற்கு எப்படியாவது இவர்களிடமிருந்து அதிகமான நன்மைகளை இவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நன்மை செய்வதற்குண்டான நிறைய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அமலின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அவைகளையெல்லாம் மிகச் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் அதற்குண்டான அளப்பெரிய நன்மைகளை நமக்கு முன் வாழ்ந்த சமூகம் கொண்டு வராத அளவிற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லலாம் என்பதை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலியமாக நமக்கு, நம் உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் படைத்த 12 மாதங்களில் எல்லா மாதங்களும் சிறப்பாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கூடுதல் சிறப்போடு அந்தந்த நேரங்களிலே, அந்தந்த மாதங்களிலே, குறிப்பிட்ட அந்த மாதங்களிலே செய்யப்படக்கூடிய அந்த அமல்களுக்கு மற்ற ஏனைய மாதங்களை விட அதிகமாக நன்மை தருவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலியமாக பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். நாம் இந்த பள்ளியிலே தொழுதால் 27 மடங்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் மக்காவிலே நாம் தொழுதால் 1 லட்சம் நன்மை கிடைக்கும். அந்தந்த இடத்திற்கென்று சில சிறப்புகள் இருக்கிறது, மாதத்திற்கென்று சில சிறப்புகள் இருக்கிறது. எந்த அடிப்படையில்? அமலின் நன்மைகளை அதிகப்படுத்தும் அடிப்படையிலே தவிர மற்ற விஷயங்களில் அல்ல. அப்படிப்பட்ட சிறப்பான மாதங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதிலே மிக முக்கியமான 4 மாதங்கள். அந்த 4 மாதங்களும் யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். இப்பொழுது நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த ரஜபு மாதம், இந்த 4 மாதங்களும் யுத்தங்கள் தடை செய்யப்பட்ட மாதங்கள். ஏன்? அந்த மாதங்களில் உங்களுடைய சிதறல்கள் அதிகமாக வெளியிலே இருக்கக்கூடாது என்பதற்காகவும், முழுக்க ரமதானை நீங்கள் அடைந்து கொள்ள இருக்கின்றீர்கள், அதற்குண்டான முன் ஏற்பாடுகளை ரஜபு ஷாபான் மாதங்களிலே நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு சிறப்பான மாதங்களை தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் ரஜபு என்ற இப்பொழுது நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் விதைக்கும் மாதம், விதைகளை விதைக்கும் மாதம். அறிஞர்கள் சொல்லுவார்கள், ரஜபு மாசத்திலே விதைகளை தூவி விதையுங்கள், ஷாபான் மாசத்திலே நீங்கள் நீர் பாய்ச்சி அதை நீங்கள் வளருங்கள், ரமலான் மாசத்திலே நீங்கள் அறுவடை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். விதைத்தல் என்றால் என்ன? நீர் பாய்ச்சுதல் என்றால் என்ன? அறுவடை என்றால் என்ன? விதைத்தலும் நீர் பாய்ச்சுதலும் என்பதும் முதலிலே ரமலான் வருவதற்கு முன்னால் முன் ஏற்பாடாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகள், நோன்புகளை இந்த ரஜபு ஷாபான் மாசத்திலே அதிகமாக வைத்து முன் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். சுன்னத்தான தொழுகைகள், தஹஜ்ஜத், லுஹா, இஷ்ராக் போன்ற சுன்னத்தான தொழுகைகளை அதிகப்படுத்தி தொழுது அந்த இரவு வணக்கங்களில் எப்படி நாம் இஹ்லாஸோடு, உள தூய்மையோடு, ஆரோக்கியத்தோடு செய்ய வேண்டும் என்பதை முன்னால் நீங்கள் விதைத்து நீங்கள் அதற்கு நீர் பாய்ச்சுங்கள் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரஜபு மாசத்தினுடைய துவக்கம் வந்துவிட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான வ பல்லிக்னா ரமலான், இறைவா எங்களுக்கு இந்த ரஜபிலையும் ஷாபானிலையும் பரக்கத்து செய்வாயாக, ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே வாங்கன்னு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆவினுடைய முதல் 2 வாசகம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான், ரஜபிலையும் ஷாபானிலையும் பரக்கத்து செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னார்கள் அல்லவா?
அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து மட்டும் இந்த ஜுமாவை நாம் முடித்து விடலாம். மற்றது இருக்கட்டும். பரக்கத். இந்த பரக்கத் என்றால் என்ன? பரக்கத் என்பது நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணிக்கைகளா, அல்லது அதிகப்படியான காசு பணங்களா, அதிகப்படியான நகைகளா, ஒன்றிற்கும் மேற்பட்ட பல வீடுகளா, அல்லது நம் குடும்பத்திலே வசிக்கக்கூடிய 10-12 குழந்தைகளா? இதற்கு பரக்கத் என்று சொல்லப்படுமா? அல்லது பரக்கத்துனா என்ன அப்படிங்கிறத நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, இந்த பரக்கத்து குறித்து குர்ஆனுடைய பார்வையை பாருங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயங்களை பரக்கத் என்று அல்லாஹ் பயன்படுத்துறான். 5 விஷயத்தை பரக்கத்துன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான். முதல் விஷயம் என்னவென்றால், இறைவன் திருமறையில மக்காவை பரக்கத்தான பூமி என்று அல்லாஹ் சொல்றான். உம்ரா ஹஜ் செய்வதற்காக வேண்டி செல்கின்றோம் அல்லவா, அல்லது பணிகளுக்காக வேண்டி வேலை வாய்ப்புக்காக வேண்டி நாம் செல்கின்றோம் அல்லவா, அந்த மக்கா பரக்கத்தான பூமி என்பதாக திருமறையில அல்லாஹ் சொல்றான். லல்லதி பி பக்கத்த முபாரக்கா என்பது அல்லாஹ்வினுடைய இறை வசனம், அல்லாஹ்வினுடைய வார்த்தை. இறைவன் அந்த இடத்திற்கு, அந்த மக்காவிற்கு அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த பரக்கத்துனா என்னங்க? பரக்கத்திற்கு என்ன பொருள் கொடுப்பது? அபிவிருத்தி என்று கொடுப்பதா, அல்லது அதிகம் என்று கொடுப்பதா என்றால் இரண்டுமே பரக்கத்திற்குண்டான பொருள் அல்ல. அந்த பரக்கத்தை கடையில் போய் 1/2 கிலோ 1 கிலோ பருப்பு சீனி வாங்குவதை போன்று 1/2 கிலோ பரக்கத்து கொடுங்கன்னு வாங்கிட்டு வர முடியாது. இந்த பரக்கத்திற்கு அழகான விளக்கத்தை நமக்கு அல்லாமா ராகிபுல் அஸ்ஃபஹானி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். பரக்கத் என்பது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து கிடைக்கும் நன்மை என்று சொல்றாங்க. அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. இந்த நன்மை எப்படிப்பட்டதென்றால், தன்னுடைய புலன்களால் அதை அறிய முடியாது என்று சொல்கிறார்கள். தன்னுடைய புலனால், தன்னுடைய அறிவால் அதை சிந்திக்க முடியாது, அதை விளங்க முடியாது. எண்ணிக்கைகளால் அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்றும் சொல்கிறார்கள். இதுதான் பரக்கத். இந்த பரக்கத்துங்கிற இந்த அரபு சொல்லுக்கு உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்துணை மொழிகளிலேயும் அதற்குண்டான தமிழாக்கம் என்பது கிடையாது, அதற்குண்டான பொருள் என்பது கிடையாது. பரக்கத்திற்கு யாராலும் பொருள் கொடுக்க முடியாது. அதனால்தான் சுருக்கமாக சொன்னார்கள், பரக்கத் என்பது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து பெறக்கூடிய நன்மை. அந்த நன்மையை புலனால் விளங்க முடியாது, எண்ணிக்கைகளால் கட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்பதனுடைய பொருள். ஜீரோக்கள் போட முடியாது. பரக்கத்துக்கு என்ன செய்ய முடியாது? ஜீரோக்கள் போட்டு இவ்வளவுதான் என்பதாக நீங்கள் புள்ளி ஸ்டாப்பு வைக்க முடியாது. கமாலேயே போயிட்டே இருக்கும். அதுதான் பரக்கத் என்பதாக அல்லாமா ராகிபுல் அஸ்ஃபஹானி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். சற்று யோசிக்கலாவது பரக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுறான். மக்கா என்பது பரக்கத்தான பூமி என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒரு 50 லட்சம் பேர் உள்ளே நுழையிறாங்க, 40 நாள் உள்ள இருக்காங்க, 40 நாள் கழிச்சு வெளியில வர்றாங்க. வந்ததற்கு பிறகு அந்த ஊருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எந்த அறிவால் நம்மால் சிந்திக்க முடிகிறது? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த பூமியில எத்தனை லட்சம் பேர் உள்ளே நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றாலும் சரி, இடமில்லை என்பதற்கு பேச்சுக்கே இடமில்லை. அத்துணை நபர்களுக்கும் உணவு வழங்கப்படுகிறது. அல்லாஹ் அந்த உணவை எல்லோருக்கும் கொடுக்கின்றான். உணவு இல்லை என்பதற்கு பேச்சுக்கே இடமில்லை. அத்துணை நபர்களுக்கும் இருப்பிடம் வழங்கப்படுகிறது. அந்த இருப்பிடத்தில் அனைவர்களும் தங்கிவிட்டு வருகிறார்கள். யாருக்கும் இடமில்லை என்ற பேச்சுக்கும் இடமில்லை. அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான பூமி தான் அந்த மக்கா என்பதை அல்லாஹ் சொல்றான். அதை நம்ம அறிவால் சிந்திக்க முடியாது. அது ஒரு எலாஸ்டிக் பூமி, இழுக்க இழுக்க லப்பர் மாதிரி போயிட்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். அப்படிப்பட்ட முதல் பரக்கத்தை அல்லாஹ் திருமறையில மக்கா, அந்த இடம் அல்லாஹுவால் பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்பதாக அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது குர்ஆனுடைய பார்வை.
குர்ஆன் இரண்டாவதாக எதை பரக்கத் என்று சொல்கிறது என்றால், வானிலிருந்து கொட்டக்கூடிய மலைகள் பரக்கத் என்று அல்லாஹ் சொல்றான். திருமறை பேசுகிறது மாஅம் முபாரகா, வானிலிருந்து இறங்கக்கூடிய அந்த மலைகள் உங்களுக்கு நான் அதிலே பரக்கத்தை வைத்திருக்கின்றேன். தூறல் தானே தூறுகிறது, லேசான முறையில் தானே தூறுகிறது, இதில் என்ன நமக்கு நன்மை என்பதாக நீங்கள் அலட்சியமாக நீங்கள் அதை எண்ணிக்கொள்ளாதீர்கள். அந்த தூத்தலின் மூலியமாக, அந்த தூறலின் மூலியமாக ஒரு வருடத்தை உங்களுக்கு நான் கடத்துவேன் என்பதை அல்லாஹ் சொல்றான். சின்ன சின்ன மலைகளின் மூலியமாக வாழ்க்கை ஃபுல்லா போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம், வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கேணியிலிருந்து தண்ணி எடுக்கிறோம் இல்லையா, முடியவே மாட்டேங்குது, வந்துட்டே இருக்கு. இதன் மூலியமாக வானிலிருந்து இறங்கக்கூடிய மலையின் மூலியமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு போரின் மூலியமாக, கேணியின் மூலியமாக, இதர பல ஊற்றின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்கின்றான் என்பது குர்ஆனுடைய இரண்டாவது பார்வை. மூன்றாவது, குர்ஆன் எதை பரக்கத் என்று சொல்கிறது என்றால், மூன்றாவதாக பரக்கத்தாக அல்லாஹ் சொல்லுவது லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவு இருக்கிறது. இன்னா அன்சல்னா சூரா ஓதுறமா இல்லையா, அந்த இன்னா அன்சல்னா சூரா ஃபுல்லா அந்த இரவை பத்தி தான் பேசுது. அந்த ஒரு இரவுல நீங்க செய்யக்கூடிய அமல் அல்ஃபு ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் பேசுறான். ஒரு இரவு, ஒரு இரவுல செய்யக்கூடிய அமல். நமக்கு முன்னால் நிறைய ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்கள்லாம் வாழ்ந்தாங்க, 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, 950 வருஷம் வாழ்ந்தாங்க, எல்லாருக்கும் நிறைய ஆயுள கொடுத்தான். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். நிறைய ஆயுள் கொடுத்தவங்க 300 வருஷம் சஜிதா செய்யறாங்கன்னு வைங்களேன். தொழுகையில நம்ம செய்யக்கூடிய சஜிதா இருக்குல்லவா, அந்த சஜிதா நிறைய ஆயுள் கொடுத்தவங்க 300 வருஷம் செய்யறாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்க செஞ்ச 300 வருஷம் செஞ்சாங்கல்ல சஜிதா, அது நீங்க செய்யக்கூடிய ஒரு சஜிதாவுக்கு சமங்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப எவ்வளவு பெரிய பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். நாம் செய்யக்கூடிய ஒரு சஜிதா, தொழுகையில செய்யக்கூடிய ஒரு சஜிதா, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் 300 ஆண்டுகள் செய்தால்தான் அந்த நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த நன்மையை பெற்றுக்கொண்டார்களோ அந்த நன்மையை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சஜிதாவிலேயே நான் தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். அப்படிப்பட்ட அளப்பரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இரவு என்றால் அது லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ரமதான் மாசத்தினுடைய ஒற்றைப்படை இரவிலே வரக்கூடிய அந்த இரவு என்பதை திருமறை பரக்கத்தான இரவுகள் பட்டியலிலே மூன்றாவது பார்வை பார்க்கிறது. நாலாவதாக குர்ஆன் எதை பரக்கத் என்று சொல்கிறது என்றால், ஜெய்தூன் மரத்தை பரக்கத் என்று குர்ஆன் பேசுகிறது. ஆலிவ் ஆயில் நம்ம சொல்றோமா இல்லையா ஆங்கிலத்தில், அந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய், அந்த ஆயில், அந்த ஆயிலை இறைவன் அது பரக்கத்தான மரம் எதிலிருந்து எடுக்கப்படுகிறதோ அந்த ஜெய்தூன், வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்று அல்லாஹ் திருமறையிலே ஆரம்பிப்பான். அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூனின் மரத்தின் மீது சத்தியமாக என்பதாக வரிசையாக சத்தியமிட்டுக் கொண்டே வருவான். நீங்கள் ஜெய்தூன் மரத்தை சற்று நீங்கள் விக்கிபீடியாவிலேயோ அல்லது சர்ச் செய்து அதனுடைய டீட்டெயில்ஸை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். சுபஹானல்லாஹ், ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். ஆனால் நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. நிறைய மருத்துவர்கள் அதிகமான அந்த மருத்துவ குணங்களுக்கு ஆலிவ் ஆயிலை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் ஆயிலை நீங்கள் பயன்படுத்துங்க, அதில் ஷிஃபா இருக்கு என்பதாக மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அதனுடைய மரங்கள், அதனுடைய பட்டைகள், அதனுடைய காய்கள், அதனுடைய கனிகள், அதிலிருந்து பெறக்கூடிய அந்த கனிவர்க்கங்கள், அதனுடைய காய் எல்லாமே மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது நமக்கு விக்கிபீடியாவும் கூகுளும் சொல்லித் தருகிறது. அது நமக்கு வழிகாட்டுதல் அல்ல. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதிலே பரக்கத் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க, நரம்பு தளர்ச்சியாக உள்ளவர்கள், கைகாலெல்லாம் நடுங்கிக் கொண்டே இருப்பவர்கள், உடல் பலகீனமாக இருப்பவர்கள் என்ன செய்ய, நீங்க அந்த ஜெய்தூனுடைய அந்த அத்தி இருக்கல்லவா, அத்திப்பழம், அந்த அத்திப்பழத்தினுடைய ஜூஸை நீங்கள் வளமையாக குடித்து வாருங்கள். உங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய நரம்பு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்பதாகவும்
மருத்துவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்படி அனைத்து விதமான நோய் நிவாரணையாகவும் பரக்கத்தாகவும் அது இருக்கிறது என்பதை குர்ஆனுடைய 4வது பார்வையாக இருக்கிறது. அடுத்ததாக குர்ஆன் பரக்கத்தையாக பார்க்கக்கூடிய இன்னொரு ஒரு பொருள் என்னவென்றால் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய, அதற்காக வேண்டி பாலஸ்தீன் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அங்கு அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க டூர் போறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க நம்மள்ட்ட, நீங்க சுற்றுலாவுக்கு போறீங்களா? சுற்றுலாவுக்கு செல்வதற்கு தகுதியான 3 இடங்கள் இருக்குங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1 மக்கா, 2 மதீனா, 3 பைத்துல் மக்தஸ். இந்த 3க்கும் நீங்கள் சுற்றுலா போங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவரைக்கும் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் அடங்கப்பட்ட இடமாக பைத்துல் மக்தஸ் இருக்கிறது. அந்த பைத்துல் மக்தஸ், அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் பரக்கத்து பெற்ற இடம். பெட்ரோல் கச்சா எண்ணெய் அதிகமாக விளையக்கூடிய இடம். அதனால்தான் அவன் துடிக்கிறான். யூதன் என்ன செய்யறான், அந்த இடத்தை அபகரித்து உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக உலகத்தையே தன்னுடைய கையுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதாக துடிப்பதனுடைய நோக்கம் அதுதான். ஏன்னா அவன் அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை அவன் நம்புறாங்க. இறைவன் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா பாரக்னா லி ஹவ்லஹுங்கிறான் அல்லாஹ். அதை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் நான் பரக்க செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறான். அதனால எப்பொழுதுமே அரபிக் கண்ட்ரி எப்பவுமே பிச்சைக்கார நாடாக போகாதுங்கிறத அல்லாஹ் சொல்றான். அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வர்றான். அரபுலகம் எப்பொழுதும் யாரிடத்திலையும் கரம் ஏந்தும் அவலத்திற்கு அதை நான் கொண்டு செல்ல மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா, என்னுடைய ஹபீப் உங்களுடைய நபி பிறந்த மண் அது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் அதை கொண்டு வர மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வினுடைய பார்வை, 5வது பார்வை, அந்த பைத்துல் மக்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் பரக்கத் செய்யப்பட்ட இடம் என்பதாக அல்லாஹ்வினுடைய திருமறையினுடைய பார்வையெல்லாம் இப்படி இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த பரக்கத் என்ற அந்த சொல் இருக்கல்லவா, அந்த சொல்ல வெறுமனே காசு பணத்தில் மட்டும் அல்லாஹ் வைக்கல. நம்மளுடைய புரிதல் தவறானது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் காசு கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டா பரக்கத்தா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது பரக்கத்து கிடையாது. நகை கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டா பரக்கத்தா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது பரக்கத்து கிடையாது. எனக்கு 2-3 வீடுகள் இருக்கு, பரக்கத்தா இருக்கு வீடுலாம் அப்படின்னு சொல்றோம். அது பரக்கத்து கிடையாது. பரக்கத்தினுடைய வேலை என்னவென்றால், 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த 20,000 சம்பளம் 1 லட்சத்தினுடைய வேலையை செய்து முடித்துவிடும். என்ன செஞ்சிடும், 1 லட்சத்தினுடைய வேலையை செய்து முடித்துவிடும். ஆனா இதுக்கு நேர்முரணாக 1 லட்சம் ரூபாய் நான் ஐடி கம்பெனியில் சம்பளம் வாங்குறேன். உதாரணத்துக்கு சொல்றேன், ஐடி கம்பெனியில் 1 லட்சம் ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன், மாச செலவு எனக்கு 1.5 லட்சம் ஆகுது அப்படிங்கிறான். அது பரக்கத்து கிடையாது. அது என்னல்ல, பரக்கத்தல்ல. அப்ப குறைவான அந்த பொருள் நிறைவான வேலைகளை செய்கிறது என்றால் அதுதான் பரக்கத் என்பதை நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகிறது. ஆயுள்ள பரக்கத்தை கேளுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீடித்த ஆயில கூட, நீடித்த ஆயில கூட, நீடித்த ஆயில கூட அப்படி கேட்காதீங்க. எனக்கு ஆயுள்ள பரக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கூடி என்பதாக அல்லாஹ்விடத்துல கேளுங்க. நிறைய நபர்களுக்கு எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துருக்கான், ஒன்று கூட அவங்களால அனுபவிக்க முடியலை. அப்படிப்பட்ட ஆயில நீங்கள் அல்லாட்ட கேட்காதீங்க. சிக்கன் சாப்பிட முடியலை, 3 பென்ஸ் கார் நிற்குது, பெரும் பெரும் பில்டிங் இருக்கு, ஓகேவா, அப்போ எல்லா உணவுல கட்டுப்பாடு, எங்கேயும் போக முடியலை, நிறைய நபர்கள் படுத்த படுக்கையில் கிடக்காங்க, அனுபவிக்க முடியலை. அப்படிப்பட்ட ஆயில் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தெளிவாகவே சொல்றான், நீங்க அல்லாஹ்கிட்ட கேட்கும் பொழுது என்னுடைய ஆயிலிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. ஆயுள் பரக்கத். அல்லாஹ் திருமறையில சூரா யாசின்ல ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லுவான். வனக்தும் மா கத்தமு வ ஆசாரஹும்ங்கிறான் அல்லாஹ். என்ன தெரியுமா, நீங்கள் மௌத்தா போயிட்டு கபருக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் விட்டு விட்டு வாருங்கள் அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய அடையாளத்தை விட்டுட்டு வாருங்க. ஆதார் கார்டுன்னு நம்ம சொல்றோம்லங்க, அந்த ஆதார் கார்டு அரபிங்க, ஆதார்ங்கிறது அரபி. வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். ஆசார், 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 ஆதார்.
முடிஞ்சு. அந்த அரபி வார்த்தையை தான் நம்ம என்ன வச்சிருக்கோம் இன்னைக்கு ஆதார் கார்டு நம்மளுடைய அடையாள சின்னமா இல்லையா? எங்கு சென்றாலும் எந்த அலுவலகத்துக்கு போனாலும் ஆதார் கார்டை தானே கேட்குறாங்க. பான் கார்டோட ஆதாரை இணைச்சிட்டீங்களா, பேங்க் அக்கௌண்டோட ஆதாரை இணைச்சிட்டீங்களா, இப்படி வரிசையாக ஆவணங்களில் இணைக்கப்பட்டு விட்டதா என்பதாக கேட்கப்படுகிறதா இல்லையா? அப்ப அந்த ஆதார் என்ற அந்த அடையாளத்தை நீங்கள் உலகத்திலே நீங்கள் விட்டு விட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அப்படிப்பட்ட பரக்கத்தான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய மேதைகள் எல்லாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்றேன். இமாம் நவவின்னு ஒரு இமாம் இருக்காங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. இமாம் நவவி அவர்களுடைய பேர் உச்சரிக்காத ஆலிம்களே கிடையாது, அவர்களுடைய பெயர் இல்லாத அரபிக் கல்லூரிகளே கிடையாது. எந்த கல்லூரிகளுக்கு சென்றாலும் அவர்கள் எழுதிய கிதாபுகளை மட்டும் வைப்பதற்கு ஒரு தனி ரேக் இருக்கும். நம்மளுடைய புக்ஸுகளை எல்லாம் வைப்பதற்காக வேண்டி தனியாக ஒன்று வச்சிருப்போமா இல்லையா? நம்மளுடைய ஆடைகளை வைப்பதற்காக வேண்டி தனியாக ஒரு பீரோவோ ஒரு ரேக்கோ வச்சிருப்போமா இல்லையா? அது மாதிரி இந்த இமாமனுடைய எழுதிய கிதாபுகளை வைப்பதற்கு தனி ரேக். எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 44 வயசுல வஃபாத். அவங்க பிறந்து 44 வயசுல வஃபாத் ஆகிறாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்லிம் ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய உலக புகழ் பெற்ற ஹதீஸ் கிதாபுக்கு விரிவுரை எழுதிய மாமேதை. அந்த கிதாபுக்கு என்ன விரிவுரை எழுதினது யாரு? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவ்வளவு சிறப்பை பெற்றது மட்டுமல்லாமல் அவர்கள் எழுதிய அந்த கிதாபுகளை வரலாற்று நூலாசிரியர்கள் ஆய்வு செய்து ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. 44 வருஷத்துல இவ்வளவு கிதாபுகளை எழுதி இவ்வளவு சட்ட விளக்கங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து ஷரியத்திலே பாடுபட்ட இவர்கள் எழுதிய கிதாபுகளை ஒரு தனி மனிதன் எழுத ஆரம்பித்தால் அதற்கு 300 ஆண்டுகள் ஆகும் என்பதாக எழுதுறாங்க. எத்தனை வருஷம் ஆகுமா? 300 வருஷங்கள் ஆகுமா? ஒரு 300 வருஷம் செய்யக்கூடிய ஒரு வேலையை அல்லாஹ் ஆயிலிலே ஒரு 44 வயதிலே கொடுக்கின்றான் என்றால் அது பரக்கத். அது என்னது? அது பரக்கத் இல்லையா? நிறைய நபர்கள் சொல்லுவார்கள், 2 சட்டி பிரியாணி தான் நாங்கள் ஆக்கணும். எத்தனை சட்டி? 2 சட்டி பிரியாணி தான் ஆக்கணும். பிஸ்மில்லா சொல்லி அள்ளி போட்டோம், 1500 பேர் சாப்பிட்டு போயிட்டாங்கம்பாங்க. என்ன செய்வாங்க? 1500 பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க. எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி பத்துச்சு? புலன்களால் சிந்திக்க முடியாது, எண்ணிக்கைகளால் 0 போட முடியாது. அதுதான் பரக்கத். அப்படியே வரிசையாக நீங்கள் வரலாற்று குறிப்புகளை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்தால் அடுத்து இமாம் புகாரி. இமாம் புகாரியை தெரியாத ஒரு நபர் உலகத்தில் இருக்க முடியுமா? சொல்லுங்க. அது விண்ணிலிருந்து இறங்கியது குர்ஆன், அது முதல் வேதம். மண்ணிலிருந்து எழுதப்பட்ட முதல் கிதாப் புகாரி என்பதாக சொல்லுவார்கள். விண்ணிலிருந்து வந்தது குர்ஆன், மண்ணிலிருந்து முதல் புக்ஸ், முதல் கிதாப் அது புகாரி என்பதாக சொல்லுவார்கள். இமாம் புகாரி எத்தனை வருஷங்க வாழ்ந்தாங்க? 300, 400, 500, 56 வயசுல வஃபாத் ஆகுறாங்க. நினைச்சு பாருங்க, 56 வயசுல அவங்க வஃபாத் ஆகுறாங்க. இமாம் புகாரி ஒவ்வொரு ஊருக்காக சென்று ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று ஒரு ஹதீஸை பெறுவதற்காக வேண்டி அவர்கள் படாத பாடுபட்டார்கள். என்ன செஞ்சாங்க? படாத பாடுபட்டார்கள். அவங்க வகுப்பறையில ஆசிரியருக்கு முன்னால் பாடம் கவனித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வகுப்பறையில எழுதி வைக்கும் பழக்கம் அவர்கள்ட்ட கிடையாது. நம்ம என்ன செய்வோம்? நோட்ஸ் எடுப்போமா இல்லையா? சொல்லுவாங்க, எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் கிடையாது, எழுத மாட்டாங்க. அப்ப சக மாணவர்கள்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த புகாரி நீ மட்டும் எழுதவே மாட்டுற வகுப்பறையில், உனக்கு என்ன அப்படி அப்படின்ற உடனே, சரி நான் எழுதலை. ஒரு தடவை புகாரி மாம் சொன்னாங்க, இது வரைக்கும் நடந்த பாடங்களை எல்லாம் நான் ஒப்பிக்கிறேன், நீங்க எழுதுங்கன்றாங்க. நான் ஒப்பிக்கிறேன், நீங்க எழுதுங்க. நீங்கள் மைகளாலும் வெள்ளை பேப்பரிலும் நீங்கள் பதிவு செய்தீர்கள், நான் உள்ளத்திலே பதிவு செய்தேன். புகாரி மாம் சொன்னாங்க. எல்லாரும் பேப்பரையும் பேனாவையும் எடுத்துட்டாங்க. மாணவர்கள்லாம் ஆரம்பிச்சாங்க, ஹத்தசனா ஹத்தசனா ஹத்தசனான்னு ஆரம்பிச்சாங்க. 15,000 ஹதீஸை ஒரே சிட்டிங்கில் என்ன செஞ்சாங்க? மனனமாக சொன்னார்கள். எத்தனை ஹதீஸு? 40 ஹதீஸுக்கு நமக்கு திண்டாடுது. 40 ஹதீஸை மனப்பாடம் பண்ணிட்டு 2 நாள் விட்டா அதில் 30 மறந்து போயிடுது இல்லையா?
15,000 ஹதீஸை ஒரே சிட்டிங்ல மாணவர்களுக்கு மத்தியில எழுதி வைக்காமல், நோட்ஸ் எடுக்காமல், ஒன்றும் செய்யாமல் அப்படியே ஒப்பித்தார்கள். அனைவர்களும் ஹதீஸ்களை வரிசையாக என்ன செஞ்சாங்க, எழுதி கொண்டார்கள். அவர்கள் தான் இமாம் புகாரி. 300 தடவை கேட்கிறோமா இல்லையா, புகாரியில் இருக்காண்டு அந்த இமாம் படாத பாடுபட்டு நமக்கு ஹதீஸுகளை தொகுத்து அழகான முறையிலே வடிவமைத்து நம்முடைய கையிலே கொடுத்த இமாம் புகாரி 56 வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. 56 வருஷம். அதுல குழந்தை பருவத்தை விடுங்க இல்லையா, ஒரு 15 மைனஸ் பண்ணுங்க, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு. அதுக்குள்ளே இவ்வளவு வேலைப்பாடுகளை செய்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்றால் ஆயுளிலே பரக்கத். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அவங்களுக்கு ஆயுள்ல பரக்கத்தை கொடுத்திருக்கான். இப்படி வரிசையாக நம்ம அடிக்கொண்டே போகலாம். இமாம் ஷாஃபி, சுப்ஹானல்லாஹ், அவங்க பேரை சொன்னாலே உடம்பு புல்லரிக்குது. இமாம் ஷாஃபி பேரை சொன்னாலே உடம்புல புல்லரிக்குது. 7 வயசுல குர்ஆன் மனப்பாடம். 7 வயசுல குர்ஆன் மனப்பாடம். இப்ப மாவட்டத்தினுடைய ஜட்ஜி யாரு? நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஜட்ஜி ஒருத்தர் இருப்பாரா இல்லையா, மாறிட்டே இருப்பாங்க, சில நேரத்தில் அவங்களும் தொடர்ந்து இருப்பாங்க. 14 வயசுல பகதாதுனுடைய மெயின் ஜட்ஜாக 14 வயசுல கொண்டு போய் உட்கார வைக்கிறார் மன்னர். யார? இமாம் ஷாஃபிய. அப்ப எந்த அளவிற்கு புத்தி கூர்மை, அறிவு, நினைவாற்றல் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும் என்பதை இந்த ஒரு உதாரணம் போதும். 14 வயசுல ஹெட் ஜட்ஜாக போய் உட்கார முடியுமாங்க? இமாம் ஷாஃபியை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. எழுதிய கிதாபுகள் அவ்வளவு. மண்டி போட்டுக்கொண்டு கடைசியாக அவங்க எழுதின கிதாபுல் உம்மு, மண்டி போட்டுக்கொண்டு அவர்கள் எழுதினார்கள். அவர்களுக்கு மூல நோயால் பாதிக்கப்பட்டு கீழே அவர்களுக்கு ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. பைஜாமா போட்டிருப்பார்கள். எழுந்து நடக்கும் பொழுது இடுப்பிலிருந்து கணுக்கால் வரைக்கும் ரத்தம் ஓடும் என்பதாக மாணவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படியெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டு சட்ட நூட்களை நமக்கு வடிவமைத்து கொடுத்த இமாம் மாமேதே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆயிலிலே பரக்கத். எந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும் சரி, நீங்கள் அதிலே யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்வாயாக என்ற ஒரு சொல்லை மட்டும் நீங்கள் சேர்த்து கேளுங்கள் என்பதைத்தான் நம் மார்க்கம் சொல்லுது. யாரெல்லாம் என் ஆயில்ல எனக்கு பரக்கத்தை கொடு, என் உணவுல எனக்கு பரக்கத்தை கொடு, என் மனைவி மக்கள்கிட்ட எனக்கு பரக்கத்தை கொடு, என் பிள்ளைகள்கிட்ட எனக்கு பரக்கத்தை கொடு, என் பொருளாதாரத்தில் எனக்கு பரக்கத்தை கொடு, என் வியாபாரத்தில் எனக்கு பரக்கத்தை கொடு, பரக்கத்தை கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. திருமணம் முடியக்கூடிய அந்த தம்பதிகள் புது வாழ்க்கையை தொடங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துவா என்னங்க? அல்லாஹும்ம பாரிக் லக்க அல்லாஹும்ம பாரிக் லக்க லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர் சொன்னார்களா இல்லையா? யாரெல்லாம் இந்த இருவர்களுக்கும் பரக்கத்து செய்வாயாக, இவருடைய வாழ்விலே அனைத்து காரியங்களையும் யா அல்லாஹ் பரக்கத்தின் மூலியமாக ஒன்று சேர்ப்பாயாக என்று துவாவை சொன்னாங்க. சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது நீங்க இந்த துவாவை ஓதுங்கன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லா, யா அல்லாஹ் இந்த உணவிலே எனக்கு பரக்கத்து செய்வாயாக என்பதனுடைய பொருள் என்ன? அந்த உணவு முதல்ல நம்ம வாய்க்கு போகணும், அந்த வாய் அதை ஏத்துக்கிறணும், அதிலிருந்து சுவையை நாம் உணரணும், அந்த சுவைத்ததற்கு பிறகு தொண்டையிலிருந்து கீழே இறங்கணும். எத்தனை நபர் சாப்பாடு எனக்கு தொண்டையிலிருந்து கீழே இறங்க மாட்டேங்குது அப்படின்னு மருத்துவமனையில் வரிசையில் நிற்கிறாங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்க? அந்த சாப்பாடு கீழே தொண்டையிலிருந்து கீழே இறங்கினா மட்டும் போதுமா? சரியான அந்த உணவு குழாய்க்குள்ளே அது செல்ல வேண்டும். சுவாச குழாயில போனா மையத்தை அறிவிப்பு வந்துடும் வீட்டுக்கு. உணவு குழாய்க்குள்ளே அது செல்ல வேண்டும். அதற்கு பிறகு மட்டும் முடிஞ்சா அது சரியான முறையில ஜெரிமானமாக வேண்டும். இது அனைத்தும் செய்ய வேண்டும் என்றால் அந்த பரக்கத்துங்கிற அந்த வாசக துவாவை நீங்கள் ஓதிவிட்டு அதை நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெருமக்களே, அந்த பரக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரஜபு மாசத்துல நீங்க கேளுங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ் ரஜபு ஷஅபானிலே பரக்கத் செய்வாயாக, ரமலானை அறுவடை செய்யக்கூடிய மாதமாக அதை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வர்றேன். இவ்வளவுலாம் சொல்லிட்டீங்க ஆலிம் சார், இப்போ நம்ம தனி நபராக இருக்கிறோம்ல, என் வாழ்க்கையில் பரக்கத்து இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை நான் கேட்டேன் போய் குர்ஆன்டையும் ஹதீஸ்டையும். நான் பரக்கத்தா இருக்கேனா? என் வாழ்க்கை பரக்கத்தா இருக்கா? அதை நான் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? குர்ஆனே, ஹதீஸே, ஷரியத்தே, மார்க்கமே அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு அழகான பதில் கொடுத்துச்சு. அந்த பதிலை சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன். கண்ணியமான பெருமக்களே,
நம்ம வாழ்க்கையில நம்ம பரக்கத்தா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? கடந்து வந்த வாழ்க்கையில நன்மை அதிகம் செஞ்சிருக்கமா தீமை அதிகம் செஞ்சிருக்கமா அப்படிங்கிறத நீங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நன்மை அதிகமாக நீங்கள் செய்திருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பரக்கத்தான நகர்வுகளை நகர்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று மார்க்கம் சொல்லுது. தீமை அதிகமாக இருந்தால் உங்கள் வாழ்விலே பரக்கத் இல்லை, அதை கொஞ்சம் மாத்திக்கிறீங்கிற முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் நம் மார்க்கம் நம்மை பார்த்து சொல்லும் என்ன தெரியுமா? ஒரு மாதம் முழுவதும் நான் கடன் வாங்காமல் என் குடும்பத்தை நகர்த்தி விட்டேன் என்றால் நான் பரக்கத்தாக இருக்கிறேன். ஒரு மாசம் முழுவதும் யார்கிட்டையும் நான் கடன் வாங்கல, கடன் வாங்காம நான் சாப்பிட்டேன், குடும்பத்தை பார்த்தேன், பிள்ளையை பார்த்தேன், எல்லாம் பண்ணிட்டேன், நான் பரக்கத்தா இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது அடையாளம், ஒரு மாதம் முழுவதும் என்னது, நான் யார்கிட்டையும் கடன் வாங்கல, அதே நேரத்தில் நான் எந்த ஒரு மருத்துவரிடத்திலையும் நான் செல்லவில்லை. என்ன சொல்லல? எந்த ஒரு மருத்துவரிடத்திலையும் இந்த மாசம் ஃபுல்லா நான் போகல அப்படின்னா அல்லாஹ் உங்க வாழ்க்கையில பரக்கத்தா வச்சிருக்கான், ஆரோக்கியமா வச்சிருக்கான் அப்படிங்கிறத அழகான முறையில் நமக்கு இந்த 3 அடையாளங்களை சொல்லுவார்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட பரக்கத்தை நாம் முழுவதுமாக இம்மாசம் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாரி வழங்கி அருள் புரிவானாக. ரமலானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்